கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த பைபிள் வேர்ட்ஸ் ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினத்துல கூட நம்ம பார்க்க போற சங்கீத பகுதி சங்கீதம் 10ஆம் சங்கீதம். 10ஆம் சங்கீதத்துல இருக்க எல்லா வசனங்களையும் நம்ம வாசிக்க போறோம். அடுத்த வீடியோல இருந்து தான் நம்ம தியானிக்க போறோம். இது வசனங்களை வாசித்து முடிக்கும். 10ஆம் சங்கீதம். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதிமோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை. தலைமுறை தலைமுறைதோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கிக் கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலும் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். கர்த்தாவே, எழுந்தருளும். தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும். ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை
அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாயிருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். ஆமென். 10ஆம் சங்கீதம் வாசித்து முடிந்தாயிற்று. இந்த வசனங்கள் நம்ம எதுக்கு வாசிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ படிக்க தெரியாதவர்களுக்கு, இல்ல பார்வை குறைபாடா இருக்கவங்களுக்கு பைபிள் வாசிக்கணும், ஆனா என்னால வாசிக்க முடியல, இல்ல நேரம் கிடைக்கல அப்படின்னு இருக்கவங்களுக்கு, இல்ல வேலைக்கு போறவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே பிரயோஜனப்படட்டும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். நீங்க இந்த வீடியோல கொடுத்திருக்க ஒவ்வொரு வசனங்களையும் நீங்க உங்க வாயால ஒரு தடவை அறிக்கையிடுங்க. வசனங்களை எப்பயுமே நம்ம வாயிலால அறிக்கையிடும் போதுதான் அந்த வசனங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதனால இந்த வீடியோவை நீங்க திரும்ப திரும்ப கேட்டு வசனங்களை உங்க வாயால நீங்க சொல்லுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கும் உங்க குடும்பங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.